இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோல காலிஸ்தெனிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப அத எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லி நான் வீடியோல சொல்லியிருப்பேன். அது யாருக்குமே புரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசிக்கா புஷ் அப்ஸ், புல் அப்ஸ், டிப்ஸ் இந்த மூணுமே நீங்க மாஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன ஸ்கில் லேர்ன் பண்ணலாம்னு பார்ப்போம். ஒரு 3 ஸ்கில்ஸ் இந்த வீடியோல நான் சொல்லி தர போறேன். ஒன்னு எல் சிட், இன்னொன்னு எல்போ லிவர், இன்னொன்னு வால் ஹேண்ட் ஸ்டாண்ட். இந்த 3 ஸ்கில்ல தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்கில் பாத்தீங்கன்னா எல் சிட் தான் சொல்லி தர போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இத மாதிரி ஒரு ஹையர் சர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க. இது இல்லனா பேரலட்ஸ் வச்சுக்கோங்க. பேரலட்ஸ் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க கீழே. நான் டெலிவரி பண்ணி விட்டுறலாம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல போயிட்டு இப்படி டக்ல ஹோல்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு லெக் வச்சு ட்ரெயின் பண்ணுங்க. லாஸ்ட் ஸ்டெப் எல் சீட்டா அன்லாக் பண்ணியாச்சு. அவ்வளவுதான் கைஸ். அதுக்கான ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா லெக் ரைசஸ் தான். இப்ப இந்த ஒர்க் அவுட் பண்ண முடியாதவங்க இந்த ஒர்க் அவுட் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இது சிங்கிள் பார்ல ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சுனா இத மாதிரி இதுலயும் ட்ரெயின் பண்ணுங்க. உங்களால ஃபர்ஸ்ட் எல் சீட்டை ஈஸியா அன்லாக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்கில் பாத்தீங்கன்னா எல்போ லிவர் தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே பண்ணுங்க. காட்டி தரேன். இப்படி கை வச்சுக்கோங்க. கை இப்படி வைக்காம இத மாதிரி வச்சுட்டு உங்க எல்போஸ் இருக்குல்ல, எல்போஸ் உங்க ஆப்ஸ்ல டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே போயிட்டு அதே ஸ்டெப் தான் இந்த சைடுல வா. உங்க ஆப்ஸ்ல எல்போ டச் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல லீன் ஆகுங்க. அவ்வளவுதான் எல்போ லிவர் அன்லாக். இப்ப போனஸ் டிப் சொல்லி தரேன். இப்ப அன்லாக் பண்ண முடியாதவங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராடல் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபுல் எல்போ லிவர் அன்லாக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு 1 to 2 டேஸ்ல ஈஸியா அன்லாக் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட பேசிக் ஸ்ட்ரென்த் இருந்தாலே. நெக்ஸ்ட் ஸ்கில் பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்டாண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்டாண்ட் அன்லாக் பண்ண போறது இல்ல. ஃபர்ஸ்ட் வால் ஹேண்ட் ஸ்டாண்ட் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். எப்படி பண்ணலாம்னு பாப்போம். அதுக்கான பேசிக் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா பைக் புஷ் அப்ஸ், பைக் ஷோல்டர் டாப்ஸ், அத மாதிரி ஒர்க் அவுட்ஸ் இருக்கு. பாப்போம். அதே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஷோல்டர் ஸ்ட்ரென்த் பில்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பைக் புஷ் அப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏ ஷேப்ல நின்னுக்கிட்டு இத மாதிரி பைக் புஷ் அப் பண்ணுங்க. அது பண்ண முடியாதவங்க இத மாதிரி ஏ ஷேப்ல நின்னுக்கிட்டு ஷோல்டர் டாப்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வாங்க வால் ஹேண்ட் ஸ்டாண்ட் எப்படி நிக்கிறது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வால் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட உங்க வீட்லயே செவர் இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. இப்ப நான் கிரவுண்ட்ல இருக்கனால டபுள் பார்ல தான் பண்ண போறேன். கரெக்டா இந்த அளவுக்கு, இந்த எல்போ அளவுக்கு, இந்த எல்போ அளவுக்கு அளந்துக்கோங்க. அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நின்னா போதும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்லா ஃபியரா இருக்கும். இந்த ஃபியர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காக தான் வால் ஹேண்ட் ஸ்டாண்ட் சொல்லி தர போறேன். உங்க ஷோல்டருக்கு நேரா கை வச்சுட்டு ஒரு கால் இப்படி ரன்னிங் ரேஸ்ல நிக்கிற மாதிரி நிக்கணும். ஒரு காலை ரொம்ப ஃப்ரண்ட்ல நீக்கி வைக்கணும். இன்னொரு காலை கொஞ்சம் பேக்ல வச்சுட்டு இந்த காலை வச்சு தான் கிக் பண்ணணும். இந்த பேக்ல இருக்க காலை வச்சு தான் கிக் பண்ணணும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பாப்போம். அவ்வளவுதான் வால் ஹேண்ட் ஸ்டாண்ட் அன்லாக் பண்ணிட்டோம். அவ்வளவுதான் வால் ஹேண்ட் ஸ்டாண்டை ஈஸியா அன்லாக் பண்ணிடலாம். இந்த ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா
இந்த 3 ஸ்கில் தான் பேசிக்கான ஸ்கில்ஸ் காலிஸ்தனிக்ஸ்ல. இந்த 3 ஸ்கில்ல பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து ஃப்ரீ ஸ்டைல்ல 2-3 பேசிக்ஸ் இருக்குது. அத வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரலாம்னு இருக்கேன். இத மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. பாய் கைஸ்.